திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க, குழந்தையின்மை, இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நீங்க எவ்வளவு சித்தர்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு சிலைகளை கோயில்களில் பார்த்துருப்பீங்க. ஆனா ரொம்ப புதுசா ஒரு விஷயத்தை நீங்க இந்த கான்டென்ட்ல தெரிஞ்சுக்க போறீங்க. ஏலியன் சித்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏலியன், அதை பத்தி தான் தெளிவா சொல்றேன். ஏலியன் நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த சிலைக்கு இதை இப்படியே சொல்லலாம். ஓகே, ஏலியன் சித்தர் சிலை இருக்குல்ல, இந்த சிலை இதுக்கு ஒருத்தர் இந்த தீபார்த்தனெலாம் காட்டுறாரு பாருங்க, அவர் பேர் தான் லோகநாதர். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, சித்தர் பாக்கியா. 45 வயதான ஒரு நபருங்க. சேலம் மாவட்டம் ராமகவுண்டனூர் இருக்குல்ல, அங்கே தான் ஒரு கோயில் எழுப்பப்பட்டிருக்கு. அந்த கோயிலில் இருக்க மிக முக்கியமான சிலைகளில் இந்த சிலையை உங்களால் பார்க்க முடியும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், வேறு எந்த கோயில்கள்லையும் இது போல் ஒரு கடவுள் சிலை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. எல்லாரும் முறையாக இது போல் ஷேப்பில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏலியன் இருக்குல்லங்க, ஏலியனை தான் இங்கே கடவுளாக வணங்குறாங்க. கடந்த 2021 வருஷத்தில் இருந்து தான் இந்த கோயில் கட்டுற வேலையை இவர் ஃபுல்லாக ஆரம்பிச்சிருக்கா. அப்படி 3/4 ஏக்கர் நிலத்தில் தான் இந்த கோயில் கட்டுமான பணியே போயிருக்கு. அதாவது லோகநாதன் இருக்கார்ல, இவரோட குருவோட பேர் சித்தர் பாக்கியாவாம். அந்த சித்தரோட வழியில் நாங்கள் வரோன்றதுனால அவரோட பேருன்ற மாதிரி தான் இவருக்கு இன்னொரு பேரை இதே பேரை வச்சுருக்காங்க. இந்த குரு சித்தர் பாக்கியா இருக்கார்ல, இவர் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறதாவும், இந்த கோயிலில் இருக்க சிவலிங்கத்துக்கு கீழே 11 அடி ஆழத்தில் அந்த ஜீவ சமாதி இருக்கிறதாவும் இவரே சொல்கிறாரு. ஸோ சிவலிங்கம் கீழே ஜீவ சமாதியா, அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தான் இந்த சிலைங்க. ஏலியனை கடவுளாக பாவிச்சு இந்த சிலைக்கு பக்கத்துலேயே அகத்திய முனி இருக்கார்ல, அவரோட சிலையும் உள்ள பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோயில் பணி இன்னும் முடியலையா, ஆனாலும் பக்தர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் மக்களே. பார்த்துங்க, ரொம்ப ரேரு உலகத்தில் இது போல ஈவெண்ட்லாம். கும்பாபிஷேகமே நடக்காத கோயிலாக இருந்தாலும் அதுக்கு இத்தனை பேர் இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. தற்காலிகமாக அந்த கோயிலில் பூஜை நடக்குது, அர்ச்சனைகள் நடக்குது. ஆனால் கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிற்பாடு தான் பூரணமான பூஜைகள்னு சொல்லுவாங்கள்ல, இந்த விதிகளுக்கு உட்பட்ட பூஜைகள்னு, அதெல்லாம் நடக்குமா. அது வரைக்கும் தற்காலிகமாக சில பூஜைகள் நடந்துகிட்ருக்கு. அந்த ஏலியன் சிலை காமிச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஃபுல்லாக இந்த மணி அடிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் இந்த ஆரத்தி காட்டுறதா இருக்கட்டும், இந்த ப்ரொசீஜர் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி லோகநாதன் அவர்கள் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவன் சக்தி இந்த 2 பேரும் ஒருங்கிணைஞ்ச உருவமாக ஒரு லிங்கம். இதுதான் இந்த கோயிலில் நிறுவப்பட்டிருக்கு. உலகத்தில் வேறு எங்கேயுமே இந்த ஷேப்பில் ஒரு லிங்கத்தை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாதுங்க. 4 முருகர், அப்புறம் 5 காளி, இது போல் சிலைகள்லாம் இங்கே இருக்குது. இது எல்லாத்த விடவும் ஜடாமுனி சிலை இங்கே இருக்குது, காமதேனு சிலை இருக்குது, கால பைரவர் சிலை இருக்குது, ராமர் சிலை இருக்குது, மதுரை மீனாட்சி சிலை இருக்குது, நந்தி சிலை இருக்குன்னு சொல்லிகிட்டே வந்தவர் கடைசியாக வந்து நிற்கிற இடம் ஏலியன் சித்தர் சிலையாங்க. ஓகே, ரைட்டு. இந்த ஏலியன் சித்தரை வழிபடுறதுக்குன்னு ஒரு சில முறைகள்லாம் இருக்கா. அதெல்லாம் கேட்குறப்போ இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒருத்தர் நம்பிக்கையில் விரல விட்டு பார்க்குற கேரக்டர் கிடையாது, உங்களுக்கே நல்லா தெரியும். இதை நீங்கள் நம்புறீங்கன்னா நம்புங்க, லோகன் அவர்கள் பண்ணுற விஷயத்த முழுமையாக ஏற்கிறீங்கன்னா ஏற்றுக்குங்க, அது உங்கள் கையில் இருக்கிறது. ஆனால் ஷோவோட முடிவில் வரும் பார்த்தீங்களா, ஒரு செக்மெண்ட்டை சிந்திக்க வேண்டியவை, அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடித்த பிற்பாடு அந்த முடிவுக்கு வாங்க. சிவன் படைத்த பிரபஞ்ச தெய்வமே ஏலியன்னு சொல்கிறாரு நம்ம லோகு. அதீத சக்தி படைத்த நிஜ சாமி ஏலியன் தான். இங்கே வந்து போனாலே போதும், இந்த கோயிலுக்கு வந்து போனாலே போதும், அது ஒரு பரிகாரங்க அப்படின்றாரு. பொதுவாக நீங்கள் இப்போ ஒரு ஜோதிடரை பார்க்குறீங்க அப்படின்னா, கட்டம் சரியில்லை தம்பி, கொஞ்சம் கிரகம் அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் பரிகாரம்னு சில பேர் கோட் பண்ணுவாங்க. ஆனால் இன்னும் சில ஜோதிடர்கள் சொல்கிறது, பரிகாரம்லாம் ஒன்று கிடையவே கிடையாதுப்பா, ஏதோ வர்றவங்க மனசாந்தி அடைக்கிறதுக்காக நம்ம சொல்லி அனுப்புறது தான், கர்ம வினையை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்வாங்க. ஸோ இதுலேயே 2 விதம் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். ஒரு பரிகாரம் சார்ந்து ஒரு கோயிலுக்கு போய் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஆனால் இந்த கோயிலுக்கு வந்துட்டா அது ஒரு பரிகாரம், எல்லாத்துக்குமான பரிகாரம்னு அவர் சொல்கிறா. அப்படி இனிமேல் ஏலியன்ஸ் பூமிக்கு வர்றது அதிகரிக்கும். மனுஷங்களுக்கு தீங்கு செய்யவே மாட்டாங்க. அவங்க உலக அழிவிலிருந்து மனித குலத்தை காக்கிற ஒரே தெய்வமாக ஏலியன்ஸ் தான் இருக்க போகிறாங்க. ஏலியன்ஸ் இருக்கிறத முதல்ல மனசார நம்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாருங்க. உப்பு போடாத பச்சரிசி சாதம் இதை எடுத்துக்கணுமா,
3 தலவாழை இலை இருக்குல்ல, இதை வச்சு அது மேலே தான் அந்த பச்சரிசி சாதத்தை வச்சு படைக்கணுமா. யாருக்கு? ஏலியன் சித்தருக்கு. இந்த ப்ரொசீஜர் முடிஞ்ச பிற்பாடு நம்ம தியான நிலையில் அமரணும். தியானத்தின் போது ஏலியன் சக்தி நம்மளுக்கு கிடைக்கும். 22 நிமிஷம் தியானத்தினால தேவையானதை நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஒன்றும் இல்லை, கடவுள்கிட்ட வேண்டுவோம் பார்த்தீங்களா, அதுக்கான டைமாக தான் 22 நிமிஷத்தை இங்கே வகைப்படுத்துகிறாரு. இதன் மூலமாக நம்ம வேண்டதெல்லாம் நடக்கும் அப்படின்றாருங்க. அடுத்து இந்த தலவாழை இலை இருக்குல்ல, இது மேலே உட்கார்ந்தபடியே தான் தியானம் பண்ணணுமா. நீங்கள் ஏலியன் சித்தரை வழிபடுறதுக்கு ஒரு பேட்டர்னு, நீங்கள் எப்படி இருக்கணும் அந்த பொசிஷனிங் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பேட்டர்னு. ஸோ அதன்படி தான் தலவாழை இலை மேலே நாம் அமரணுமா. உடம்புக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இந்த வாழை இலை இருக்குல்ல, அதை கட்டிக்கணுமா. இது என்ன ப்ரோ புதுசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வேப்பலை கட்டுற கான்செப்ட் இருக்குல்ல, அது வேறு கான்செப்ட்டுங்க. ஆனால் இந்த வாழை இலை கான்செப்ட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறா. அப்படி தியானம் செய்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம ஏலியன் சித்தரை நோக்கி அந்த சிலை முன்னாடி, அந்த நேரத்தில் ஏலியனோட கதிர்வீச்சுகள் இருக்குல்ல, அது நம்மளை தாக்கும். ஸோ அதுலேருந்து இந்த வாழை இலை நம்மளை வந்து பாதுகாத்துரும் அந்த கதிர்வீச்சிலேருந்து. ஸோ அதுக்காக தான் கீழே ஒரு இலை முன்னாடி பின்னாடி இலைன்னு அவர் சொல்கிறாரு. இவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறப்ப ப்ரோ காசு பார்க்குறதுக்கு எதனா ஒரு வேலையை பார்க்குறாரோ அப்படின்னு பல பேர் ஐயம் கொள்ளலாம். இந்த ஐயம் பல பேருக்கு வரும்னு அவருக்கே நல்லா தெரிஞ்சிருக்குங்க. அவர் அதுக்கும் விளக்கம் கொடுத்துருக்கா. அப்படி என்னோட தனி தேவைக்காகலாம் நான் இது போல் செய்கிறேன்னு சில பேர் நம்பலாம். அதெல்லாம் கிடையாதுங்க, தனி தேவைலாம் கிடையாது. எனக்கு இவங்க உத்தரவிட்டாங்க, அந்த உத்தரவின் பேரில் தான் நான் இங்கே கோயிலை கட்டி உள்ள ஏலியன் சித்தரை வச்சு நான் பூஜிச்சிட்டு இருக்கேன். இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் கிட்ட நாங்கள் கை நீட்டி காசு வாங்குறதே கிடையாதுங்க. அப்படி ஏதாவது பண்ண நினச்சாங்கன்னா இந்த கல் வாங்கி கொடுத்துருங்க, இந்த சிமெண்ட் வாங்கி கொடுத்துருங்கன்ற மாதிரி நாங்கள் அதை தான் கேட்போம். சூட்சம ரீதியில் எனக்கு ஏலியன் காட்சி கொடுத்துருக்காங்கன்னு ஓப்பனாக சொல்கிறாரு. அடுத்த ஒரு விஷயம் சொன்னாருங்க, இந்த சினிமாலாம் காட்டுவாங்களே ஏலியன்ஸ்னால் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஒரு ஷேப்பில், அந்த மாதிரி நிஜ ஏலியன்ஸ் இருக்க மாட்டாங்க. ஏலியனுக்கு கொம்பு இருக்க மாதிரிலாம் நம்ம சில காட்சிகளில் பார்த்துருப்போம், அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த ஆண் பெண் தோற்றம் இருக்கல, மனித தோற்றம், இதை ஒத்து தான் ஏலியன்ஸோட தோற்றம் இருக்கும்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு இதுதாங்க பிடிபடலை. நம்ம ஹாலிவுட் சினிமாவில் இது போல் தோற்றத்தை பார்த்துருக்கோமா, இந்த மாதிரி ஒரு எக் ஷேப்பில் ஹெட்டு, அதுதான் சிலையாக இங்கே வடிவமைச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி சினிமாவில் பார்த்த தோற்றம் இங்கே இருக்காதுன்னு சொல்ல முடியும். இதுமாரி முரண்பாடாக பல விஷயங்கள் அவர் சொல்கிறதுலேருந்து நம்மளால் எடுத்து பேச முடியும். ஆனால் நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி மாறிடுமென்றதுனால தான் நான் அதுக்குள்ளே போகலை, ஒரு உதாரணம் மட்டும் தான் சொல்லியிருந்தேன். ரைட்டு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம குஷ்பு அவர்களுக்கு கோயில் கட்டி பார்த்துருக்கோம், ரஜினிகாந்த் அவர்களுக்கு கோயில் கட்டி பார்த்துருக்கோம், பிரதமர் மோடி அவர்களுக்கு கோயில் கட்டி பார்த்தோம். இதெல்லாத்தோட நீட்சியாக டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கோயில் கட்டி கூட நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் நம்ம லிஸ்ட்லேயே இல்லாத விஷயம், நம்ம சிலபல்லே இல்லாத விஷயம் ஏலியனுக்கு கோயில் கட்டுறது இப்போ நடந்திருக்கு தமிழ்நாட்டில். ஆனால் ரொம்ப புதுசாக இருக்குங்க இந்த விஷயம், ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியவை 1-2 பாயிண்ட்லாம் கிடையாது, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்றுதை பற்றி நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் யோசிச்சுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை பதிவிடலாம். இல்லை முதல் சிந்திக்க வேண்டிய விஷயம், ஒரே ஏலியன் சிலை ஓஹோன்னு ப்ரொமோஷன், இதை நம்ம ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அந்த கோயிலுக்குள்ளே வேறு எந்த சிலை வந்திருந்தாலும் யாரும் பேசியிருக்க போகிறதில்ல, இன்க்ளூடிங் மீ, யாருமே பேசியிருக்க போகிறதில்ல. ஆனால் ஏலியன்ற ஒரு கவன ஈர்ப்பு சார்ந்த ஒரு விஷயம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்களா, அதனால தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முதற்கொண்டு இந்த விஷயத்தை எடுத்து பேசியிருக்காங்க. எவ்வளோ லட்சம் கொட்டி கொடுத்துருந்தாலும் இவ்வளோ ப்ரொமோஷன்லாம் கிடச்சிருக்காதுங்க. ஆனால் ஒரே ஒரு சிலையை வச்சு வேறு லெவலில் மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தாலே போதுங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துடும், நீங்கள் ஏலியன் சித்தரை உருகி வணங்கினா போதும், எல்லாமே சாத்தியமாகும் அதுன்னு சொல்கிறாங்களே, இதை நல்லா நீங்கள் நோட் பண்ணி டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். எனக்கும் பக்தி இருக்குது, உச்சமாகவே இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். ஆனால் கண்மூடித்தனமான பக்தியை நான் எப்போவுமே ஆதரிக்கிறவன் கிடையவே கிடையாது. ஓப்பனாக உங்ககிட்ட கேட்குறேன், எவ்வளவோ சிவபெருமான் கோயிலுக்கு போயிருப்பீங்க, எவ்வளவோ முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிருப்பீங்க, சித்தர்களோட ஜீவ சமாதி இருக்குல்ல அந்த இடங்களுக்குலாம் நீங்கள் போயிருப்பீங்க. அதெல்லாம் புனித இடமா இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டு இருக்கிறது. அங்கே போயிட்டு நீங்கள் எவ்வளோ வேண்டியிருப்பீங்க, அதில் எத்தனை நடந்திருக்கு, எத்தனை படிச்சிருக்கு இது வரைக்கும்? சிவபெருமானால் படைக்கப்பட்ட ஒரு தெய்வமாக அந்த ஏலியனை இவங்களாம் சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ பெரிய கடவுள்கள் கிட்ட நம்ம வேண்டின விஷயங்களே 10ல் 1 படிக்குமா? ஓப்பனாக சொல்லுங்கள். இந்த மார்க்க நம்பிக்கை காப்பாற்றணுன்றதெல்லாம் பேச வேணாம், ஓப்பனாக பேசுவோம். அப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த ஒரு சிலையை வணங்கி நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துடும்? இது இங்கே மட்டும் இல்லை, பல கோயில்லையும் சொல்கிறாங்க, நினச்சதெல்லாம் நடந்துடும்ப்பா, நினச்சதெல்லாம் நடந்துடும்னு. அப்போ யாரும் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, மற்ற இடங்களுக்கு போக மாட்டாங்க, கோயிலேருந்து உட்காந்து ஒரு விஷயத்தை வேண்டுவாங்க, ஒரு மாதம் நடந்துடும், அவ்வளோதான். இவ்வளோதான் வாழ்க்கையா? மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஒரு சக்தியை பார்த்தா வணங்குறதே பொழப்பாக போயிடுச்சு. சக்தின்னு கூட வேணாம், இது சக்தி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டா போதும், கல்லாக இருந்தாலும் நம்ம வணங்குறது. இப்போ வரைக்கும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் இந்த விஷயத்தை பேஸாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா இதில் சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும். நான் அந்த நம்பிக்கை சீர்குலைக்க விரும்பலை, பொதுவான விஷயமா சொல்கிறேன். நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இனிமேல் பரிகார ரெஃபரன்ஸாக இந்த கோயில் வந்தால் எப்படி இருக்கும்? அதாவது நீங்கள் நாளை பின்ன ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறீங்க, சேலம் பக்கத்துலனா ஜோதிடர்கிட்ட போகிறீங்க, போய்ட்டு ஜோதிடம் பார்த்துட்டே இருக்கிறப்ப, தம்பி உனக்கு இந்த தோஷம் இருக்குப்பா,
நீ என்ன பண்ணுற, நம்ம ஏலியன் சித்தர் கோயிலுக்கு போயிட்டு வந்துரு அப்படின்னு ஜோதிடர் உங்ககிட்ட சொன்ன எப்படி இருக்கும்? இந்த லிஸ்ட்லாம் பின்னாடி வரும் போல இருக்குது. 5வது சிந்திக்க வேண்டிய விஷயம், சித்தர்களையே ஏலியன்ஸ் அப்படின்னு பல பேர் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. நான் இல்லைன்னு மறுக்கலைங்க, பல பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏலியன் சித்தர்ன்ற விஷயத்த முறையாக ஒருத்தர் சொல்லி நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். பொதுவாக அந்த ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ் மாதிரியான டிவி ஷோஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள்களையே ஏலியன் கிட்டேருந்து வந்தவதான்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இதில் ஹிந்து மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம் இப்படி வேறுபாடெலாம் கிடையாதுங்க. எல்லா மார்க்கம் சார்ந்த அந்த கடவுள்களை ஏலியன்ஸோடு தான் அவங்க கனெக்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. அது போல் ஷோஸை ஒருத்தர் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தா அவங்க மனநிலை எப்படி இருக்குன்றதை இந்த கோயில் வெளியில் பார்க்க முடியுது. 6வது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஜீவசமாதின்னு மூச்சுக்கு முன்னோர் பல பேரை சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஜீவசமாதியே கிடையாது. போகர் சித்தர் இருக்கார்ல, அவரோட ஜீவசமாதி குறிப்புகள் எடுத்து படித்து பாருங்கள். இவருக்கு முன்னாடி இருந்த சில சித்தர்கள் இருக்காங்களே, அவங்களோட குறிப்புகள் எடுத்து படித்து பாருங்கள். ஜீவசமாதியில் எவ்வளோ வகைகள் இருக்குது, மனுஷனால் சாத்தியப்படுத்த முடியாத வகையில் இருக்குது ஒன்றும். அதில் இருக்கிற ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு பல யுகங்கள் கடந்து போயிடும். அப்படி இருக்க ஜீவசமாதினா. ஆனால் இப்போ என்னென்னா, என் குரு இந்த சித்தர் அந்த சித்தர், அதனால் ஜீவசமாதி, அவர் ஜீவசமாதி சார்ந்து நாங்கள் அப்படியே பயணிச்சிட்ருக்கோன்னு நிறைய பேர் பேசுகிறதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலங்க. அறியாமையில் பேசுகிறாங்களா, இல்லை இதுதான் ஃபேக்ட்னு நினச்சி பேசுகிறாங்களா தெரியல. 7வது சிந்திக்க வேண்டிய விஷயம், குருவின் மீதான அதீத பக்தி இருக்குல்ல, இதுவும் தனிப்பட்ட சில தேவைகள் இருக்கும் பாருங்கள். இதனாலே மட்டும்தான் சில விஷயங்கள் அவ்வப்போது வெளிப்படும். என்ன சொல்கிறோம் புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். 8வது சிந்திக்க வேண்டிய விஷயம், உங்களோட பூஜை அறையில் ஏலியன் ஃபோட்டோ வச்சு நீங்கள் வணங்குங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படி சொல்கிறவங்கள பார்த்து என்ன சொல்லுவீங்க? ஏன்னா அறிவியல் உலகம் இப்போ இருக்க தேடி ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளை தாண்டி நிறைய கிரகங்கள் இருக்குன்னா அங்கே கண்டிப்பாக உயிர்கள் இருக்குன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது, எனக்கு ஆழமாக இருக்குது. இந்த கிரகத்தில் நாம் ஏலியன்ஸ்னால் வேறு கிரகத்தில் மனுஷங்க ஏலியன்ஸாக இருக்கலாம். அப்படி தான் பொதுவாக எடுத்துக்க முடியும். அப்பேற்பட்ட அறிவியல் உண்மையை தேடி நம்ம பயணிச்சுட்டு இருக்க இதே நேரம் இது போல் கோயில்களை பார்க்குறப்ப ரசிக்கும்படியாக இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பக்தி வருமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா ஏற்கனவே 1008 குளறுபடிகள் போய்கிட்டு இருக்கு ஒரு மார்க்கத்துக்கு மத்தியிலையும். இதுங்கிறத புதுசாக இது போல் ட்ரெண்டான விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து கடவுளாக பாவிக்கிறதுலாம் எனக்கு சுத்தமாக உடன்பாடே இல்லைங்க. நான் சொன்ன கருத்துக்களை நீங்கள் உடன்படதாக இருந்தாலும் சரி, உடன்படலாம் அப்படின்னாலும் சரி, கமெண்ட் செக்ஷன் உங்களோட கருத்துக்களை தாராளமாக பதிவிடலாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.